இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். தேவனை நாம் இணைந்து தேவனை ஆராதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்ததான மகா பெரிய கிருபைக்காக இரக்கத்திற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஆண்டவர் மட்டுமே செய்யக்கூடிய 3 காரியங்களை கடந்த வாரத்தில் நாம் கவனிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர். ஏன் அப்படி அழைக்கிறார் என்று சொல்லி 3 காரியங்களை பார்த்தோம். இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் என்று சொல்லி அந்த வசனத்தினுடைய துவக்கம் முதல் அந்த வசனத்தினுடைய முடிவு வரை இந்த உண்மையை வெளிப்படுத்த எல்லாருக்கும் தகப்பனாய் இருக்கிறதான ஆபிரகாம், அவர் இந்த தேவனுக்கு முன்பு நம் எல்லாருக்கும் தகப்பனானான் என்று சொல்லி கர்த்தர் ஒரு மனிதனை முன்னுதாரணமாக வைத்து அவனிலே அது நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனை குறித்த அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, தம்முடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்தின அக்கறை ஆபிரகாமின் வாழ்வில் அது நிறைவேறினது. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறினது என்பதை ஆண்டவர் நமக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறார். அழைக்கிற தேவன் இல்லாதவைகளை இருப்பதை போல அழைக்கிற தேவன். ஆண்டவரை குறித்த இந்த உண்மை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவதற்கு ஆபிரகாமுக்கு 3 வித அழைப்பை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவனை அழைத்தார். அந்த அழைத்தவர் யார்? அவனை அழைத்த அழைப்பு எதை குறிக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. தம்முடைய தன்மையை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அந்த தேவனின் சத்தத்தை இந்த நாளிலே நம்முடைய ஆத்துமா கேட்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆபிரகாமை அழைத்தவர் நம்மையும் அழைக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, ஆபிரகாமை அழைத்தவர் நம்மையும் அழைக்கிறார். இந்த 3 வித அழைப்பு எதற்காக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த 3 வித அழைப்பை அழைத்தார்? முதலாவது வாசிங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 51வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். முதலாவது தெரிந்து கொள்ளுகிறார். ஆபிரகாமை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். இன்னும் சொல்லும்போது எப்ப தெரிந்து கொள்ளுகிறார்? ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளுகிறார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆபிரகாமுடைய சந்ததி, அந்த ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்தேன். தேவன் ஆபிரகாமை முதலாக அவனை அழைத்தார். இந்த அழைப்பு எதற்காக? ஒரு பரிசுத்த சந்ததியாக, ஒரு பரிசுத்த ஜனமாக இருப்பதற்காக கர்த்தர் அழைக்கிறார். முதல் மனிதனை கர்த்தர் படைத்த போது ஆண்டவருக்கு மனுக்குலத்தை குறித்து என்ன நோக்கம் இருந்ததோ அந்த நோக்கம் ஆபிரகாமின் மூலமாக நிறைவேறுவதற்காக ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அல்லேலூயா.
தெரிந்து கொள்ளப்படுவதற்காக ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு எப்படி வந்தது? ஒருவனாய் இருந்தபோது ஆபிரகாமுக்கு குடும்பம் இருந்தது, ஆபிரகாமுக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒருவனாய் இருக்கையில் என்று சொல்ல காரணம் தனிப்பட்ட அழைப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. குடும்பம் இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம், ஆனால் முதலாவது ஒரு தனிப்பட்ட அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நமக்கும் குடும்பம் இருக்கலாம், சபை இருக்கலாம், ஏன் நாம் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு 1000 பேர் அல்லது ஒரு 500 பேர் வேலை செய்கிற இடத்துல நாம் என்ன பண்ணலாம்? ஒருவராய் கூட இருக்கலாம் அந்த இடத்துல. ஆனால் இந்த அழைப்பு தனிப்பட்டது. ஏன் தனிப்பட்ட அழைப்பு? ஆண்டவரை குறித்த உண்மையை அறிந்து கொள்ள துடித்த ஒரு மனிதனுக்கு தனி மனிதனோடு, அதாவது தேவனோடு கூட அந்த மனிதன் தனிமையில் செலவழிக்கும் நேரம் ஆழத்துவம் உள்ள குணம் உள்ளவர் இந்த ஆண்டவர் என்பதை காண்பிப்பதற்காக கர்த்தர் ஒரு தனிப்பட்ட அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. மொத்தமாக ஆண்டவர் கொடுப்பதில்லை. நல்லா கவனிங்க. மொத்தமாக ஒரே நேரத்தில் இப்போ இத்தனை பேர் இருக்கிறோம், இத்தனை பேர் இருக்கிற நேரத்தில் ஒரே நேரத்தில் ஆண்டவர் பேசினாலும் தனித்தனியாய் உள்ளங்களிலே கர்த்தர் பேசுகிறார். ஆமென் சொல்றவங்களா கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் நம்ம நிறைய நேரத்தில் என்ன தெரியுமா சொல்லுவோம்? என்னுடைய குடும்பத்தில் எல்லாரும் ஒத்து வரட்டும், பின்பு நம்ம எல்லாத்தையும் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தால் வரவே வராது. தனிப்பட்ட அழைப்பு. இந்த தேவன் யார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு அவன் சகோதரரே பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபத்தோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி தெரிந்து கொள்வதற்காக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டபோது ஆண்டவர் வார்த்தையை ஸ்தேவான் இங்கே சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு தேவன் தம்முடைய மகிமையின் தேவனாக, மகத்துவமும் மாட்சிமையும் நிறைந்த தன்னிகரற்ற தேவனாக, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவராக, நான் தேடிக்கொண்டிருக்கிற நாட்டத்திற்கு தன்னை பொருத்தமாய் காண்பிக்கிற வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. என்னுடைய வாழ்வை குறித்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறவர். உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் இடத்துல நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று உயிருள்ள தேவன் என்னோடு கூட பேசினார். அல்லேலூயா. என்னுடைய சூழ்நிலைக்கு ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவனும் அதே தேவன் தான். ஆபிரகாமை எப்படி அழைத்தாரோ அதே ஆபிரகாமை அழைத்த தேவன் நம்மையும் அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆபிரகாமை போல ஒருவேளை அந்த சத்தம் தெளிவாய் வெளிப்படையாய் நம்முடைய காதுகளிலே எழுத்தின்படி கேட்காவிட்டாலும் எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்தார், ஆபிரகாமை எப்படி அழைத்தாரோ அப்படி நம்மையும் அழைத்தார். நமக்கு கிடைத்த அழைப்பு என்ன, அதை குறித்து சொல்லுவாயா என்றால் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிற இந்த அழைப்புக்கு பெயர் என்ன தெரியுமா? பரம அழைப்பு. அல்லேலூயா. இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை பரத்திற்கு உரியவனாக மாற்றி, அவனை பரிசுத்த ஜனமாக மாற்றி தம்மோடு இருக்க செய்வதற்காக பரம அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார்.
இந்த பரம அழைப்பு எதற்காக வந்தது? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனம் 9வது வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் ஆண்டவருமாய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எதற்காக இந்த அழைப்பு நமக்கு வந்தது? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருப்பதற்கு, பரிசுத்தவான்களாய் இருப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைத்தார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களையும் நீர் தனித்தனியாய் அழைத்தீர். உம்முடைய ஜனமாய் இருப்பதற்காக எங்களை நீர் அழைத்தீர். பரிசுத்த ஜனமாக இருப்பதற்கு எங்களை அழைத்தீர். உம்மை போல எங்களை அழைக்கிறவர். பரிசுத்தமாய் இருப்பது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க, பரிசுத்த ஜனமாய் இருப்பதற்கு எங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறீர். முதலாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளுகிறார். முதல் அழைப்பு தெரிந்து கொள்ளுகிறார். இரண்டாவது எதற்காக அழைக்கிறார்? ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இரண்டாவது அழைப்பு. அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். முதலாவது தெரிந்து கொள்ளுகிறார் அல்லது தனிப்பட்ட அழைப்பு. இரண்டாவது வெளியே வர அழைக்கிறார். எதற்காக வெளியே வர அழைக்கிறார்? தாம் செய்ய இருப்பதை அவனுக்கு காண்பிப்பதற்காக அழைக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் இரண்டாவது அழைப்பை பார்க்கிறோம். அவர் அவனை வெளியே அழைத்து, அப்போ அவன் எங்கே இருக்கிறான்? இது வரைக்கும் கூடாரத்திற்கு உள்ளே இருக்கும்போது கர்த்தர் அவனை அழைத்து வெளியே வரும்படி சொல்லுகிறார். அப்பா, கூடாரத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இரண்டாவது அழைப்பு. இந்த அழைப்பு தெரிந்து கொள்வதற்காக அல்ல. இந்த அழைப்பு, ஆபிரகாமே, உன்னை அழைத்த ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய முடியும் என்பதை உன் கண்களில் நீர் பார்க்க கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது அழைப்பு தெரிந்து கொள்ள அல்ல, ஆண்டவர் உனக்காக செய்ய போகிறதை உன் கண்கள் பார்க்கும்படியாக ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, இந்த காலையிலே ஆண்டவர் நமக்கு இன்னொரு அழைப்பை தருகிறார். அது என்ன? என்னை தெரிந்து கொண்டவர், என்னை அழைத்த என்னுடைய தேவன் எனக்காக என்ன செய்ய முடியும் என்று காண்பிக்க விரும்புகிறாரே. அந்த விரும்பினபடினால் இந்த காலை வேளையில் எங்கிருந்தாலும் நம்முடைய பிரகாசம் அடைய செய்கிற தேவன் நம்மை தொடுவாராக. அல்லேலூயா. இந்த சத்தம் என்னுடைய காதுகளிலே கேட்டால் மட்டும் போதாது, என் கண்களால் திறந்து அதை நான் பார்க்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தையை என் காதில் கேட்டால் மட்டும் போதாது, என் கண்களை திறந்து அதை நாங்கள் பார்க்கணும். ஆவியின் கண்களால், விசுவாச கண்களால் பார்க்க இந்த காலை வேளையிலே கர்த்தர் கிருபை தருவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அழைக்கிறார், ஆபிரகாமே,
நீ வெளியே வந்து வார். நான் என்ன செய்ய முடியும் என்று 3 முறை கர்த்தர் காட்டுகிறார். இந்த வெளியே வர சொல்லும்போது ஆண்டவர் அழைக்கிறதுல 3 குறிப்புகளை இந்த காலை வேளையில் நாம் பார்ப்போம். முதலாவது ஆபிரகாமே, ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய முடியும்? முதலாவது ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். முதல் முறையாக ஆபிரகாமை அழைத்து, ஆபிரகாம், உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார். ஏறெடுத்து எங்கே பார்? எல்லா திசையிலும் பார். கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு, எல்லா திசையும் என்ன பண்ணு? நோக்கி பார். ஆபிரகாமே, உனக்காக ஆண்டவர் செய்ய இருப்பது நீ இருக்கிற இந்த சின்ன இடத்திலே மட்டுமல்ல, உன்னை சுற்றிலும் இருக்கிற காரியத்தை ஆண்டவர் செய்ய இருக்கிறார். ஏன் அப்படி ஆண்டவர் வார்த்தையை சொன்னார்? நீ எங்கும் பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன? ஆதியாகமம் 13வது அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் இப்போ இந்த 3 என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் காண்பிக்கிற 3 சூழ்நிலைகளில் முதலாவது, இல்லாத ஒரு இடத்தை இருப்பதை போல ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லாத ஒரு இடத்தை இருப்பதை போல ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே வாஸ்தவம், லோத்துவை பார்த்து ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ சுற்றிலும் பார். நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன். நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன். நீ தெரிந்து கொள் என்று ஆபிரகாம் அவனுக்கு சொன்னான். ஒரு குறிப்பிட்ட ஒரு திசை அல்ல, எங்கு வேண்டுமானாலும் நீ என்ன பண்ணு? தெரிந்து கொள். உனக்கு மேற்கு தான் சொல்லலை, அல்லது கிழக்கு தான் சொல்ல, தெற்கு சொல்ல, வடக்கு சொல்லலை. நீ எந்த பகுதியை தெரிந்தெடுத்துக்கிறீயோ சுற்றிலும் பார். உனக்கு எது வேணுமோ அதை என்ன பண்ணு? தெரிந்து கொள் என்று சொல்லி ஆபிரகாம் சொன்னான். அந்த ஆபிரகாம் லோத்துவின் இடத்துல சொன்னபோது ஆபிரகாம் நினைத்தார், அது லோத்துக்கு மட்டும்தான் தெரியும், லோத்து மட்டும்தான் அதை கேட்டிருக்கிறான் என்று சொல்லி ஆபிரகாம் நினைத்தார். ஆனால் இல்லை, பேசினதை கர்த்தரும் கேட்டார். ஆபிரகாம் பேசினதை கர்த்தரும் என்ன பண்ணார்? கேட்டார். அந்த 4 திசைகளிலும் எந்த திசையும் அவன் தெரிந்திருக்கலாம். எந்த திசையிலும் தெரிந்து கொள் என்று லோத்துவிற்கு கர்த்தர்
தனக்கு கொடுத்த இடத்தை ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறான். கடைசி வரைக்கும் நல்ல கவனிங்க, இல்லைன்னா தப்பாக புரிந்து கொள்வீர்கள். லோத் நேர்த்தியானதை தெரிந்து கொண்டான். லோத் நேர்த்தியானதை தெரிந்து கொண்டான். நல்ல கவனிங்க. கர்த்தர் பார்த்தார். முடிந்த உடனே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாம்ட்டே சொல்றார், உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆபிரகாம்ட்டே ஆண்டவர் சொல்றார், உன் கண்களை ஏறெடுத்து பார், உன்னை சுற்றிலும் பார் என்று சொல்லிவிட்டு, அப்பா நீ பார்க்கிறாயே எவ்வளவு தூரம். லோத்துக்கு ஒரு டைரக்ஷன் தான், ஆனால் உனக்கு 4 டைரக்ஷனே நான் தருகிறேன். லோத்துவுக்கு ஒரு திசை தான், ஆனால் உனக்கு நான் என்ன பண்ணுகிறேன், 4 திசை என்ன பண்ணுகிறேன். லோத்துக்கு 4ல் 1, ஆனால் உனக்கு 4 திசையும் நான் தருகிறேன். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, 4 திசையிலும் உன் கண்ணு எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் பார். நீ பார்க்கிற எல்லாவற்றையும் உனக்கு நான் தருகிறேன். ஆபிரகாமே, உனக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், லோத்துவுக்காக நீ எதை விட்டாயோ அதற்கு பதில் பல மடங்கு தேவன் உனக்கு ஈடு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். லோத்துவுக்காக நீ எதை விட்டு கொடுத்தாயோ அதை விட பல மடங்கு கர்த்தர் உனக்கு ஈடு கட்டுகிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நாம் பார்ப்பதற்காக அவர் செய்ய இருக்கும் காரியம் காம்பன்சேட் பண்ணுவதை பார்க்க வைக்கிறார். நீங்க எதை விட்டீங்களோ, எதை கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்களோ அதற்கு பதில் பல மடங்கு ஆண்டவர் காம்பன்சேட் பண்ணுவதை உங்கள் கண்களை பார்க்க கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் அப்படி காண்பித்த போது நீ பார்க்கிறதெல்லாம் கிடைக்கும் என்றால் அதுவரை அது அவனிடத்தில் இல்லை. அதுவரைக்கும் அது அவனிடத்தில் இல்லை. இல்லாததை இருக்கிறதை போல கொடுப்பவர் எதற்கு? அவருடைய நாமத்தின் நிமித்தம் லோத்திற்கு விட்டு கொடுத்ததினால் ஈடு செய்வதற்கு என் தேவன் பல மடங்கு கொடுக்கிறார். இல்லாததை இருப்பதை போல கொடுக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிங்க. லூக்கா 5வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். பின்பு அவன் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். அவனுக்கு மீனே கிடைக்கல, வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறான். அவனை எதிர்பார்த்து ஒரு குடும்பம் இருக்கிறது. அவனுடைய குடும்பம் மீனை பிடிச்சிட்டு சம்பாத்தியத்தை என்ன பண்ணுவார், கொண்டு வருவார், அல்லது மீன் வீட்டுக்கு கொண்டு வருவார் என்று சொல்லி குடும்பம் அவனுக்காக காத்திருக்கிறது. அவன் கொண்டு வருவான் என்று சொல்லி ஒரு சமுதாயமே எதிர்பார்த்து தயாராக இருக்கிறது. மீன் கொண்டு வந்து விற்பாங்க. மீனை என்ன பண்ணலாம், நம்ம பாஷையில் சொல்கிறேன்,
மீனவர்கள் அந்த எப்போ மீனை கொண்டு வருவாங்க, அந்த மீனை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்ததியும் குடும்பமும் எதிர்பார்த்து இருக்கிறது, ஒரு சந்ததியும் அவனை எதிர்பார்த்து இருக்கிறது. நல்ல கவனிங்க, சமுதாயத்திற்கும் ஏமாற்றம், குடும்பத்திற்கும் ஏமாற்றம், இன்னும் சொல்ல போனால் அவனுக்கும் ஏமாற்றம். 3 நிலைமைக்கு ஏமாற்றம். அவனுக்கு ஏமாற்றம், குடும்பத்திற்கு ஏமாற்றம், சமுதாயத்திற்கு ஏமாற்றம். ஏமாற்றம் நிறைந்த நிலையிலே அவன் இருக்கிறான். அவன் படகை பயன்படுத்த இயேசு கேட்கிறார். ஏமாற்றத்தோடு வலையை அலசி கொண்டிருக்கிறான், வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிறான், வலை டேமேஜாக இருக்கு. அந்த சூழ்நிலையில் தான் வந்து இயேசு அவனுடைய படகை என்ன பண்ணுகிறார், கேட்கிறார். படகை கொடுத்து இவன் உட்காந்து அவன் பாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள். காதில் சத்தம் கேட்கிறது, ஆனால் கரங்கள் வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிறது. இயேசு பேசுகிறது காதில் கேட்குது, ஆனால் இவனுடைய கரங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, வேலை செய்து கொண்டு இருக்கிறது, பழுது பார்த்து கொண்டு இருக்கிறது. எப்படி பாஸ்டர் தெரியும்? அந்த வலை பழுதாக இருந்தால் ஆண்டவர் அந்த வலையை போட்டு மீன் பிடிக்க சொல்லியிருக்க மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் அந்த வலையை பழுது பார்க்காம வேலை செய்யாமல் இருந்தால், அது பழுதுள்ளதாக இருந்திருந்தால் இயேசு வலையை கொண்டு போய் ஆழத்தில் போடுன்னு என்ன பண்ணியிருக்க மாட்டார், சொல்லி இருக்க மாட்டார். நல்ல கவனிங்க. அப்போ நல்ல கவனிங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் போடு என்று சொன்னபோது வலை ரெடி ஆயிடுச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் பேசுகிறத காது கேட்குது, வலையும் இங்கே கையும் வேலை செஞ்சிகிட்டு இருக்கு. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு வலையை போடுன்றாரு. சொல்லும்போது வலை ரெடி, சொல்லும்போது வலை ரெடி. ஆண்டவர் வெகு நேரம், ஆண்டவர் பிரசங்கம் பண்ணாலும் நம்மளை மாதிரி கொஞ்சம் நேரம் இல்லை, வெகு நேரம் அவர் பிரசங்கம் பண்ணுவார். ஜனங்களும் போரே அடிக்காமல் பார்த்து டைமெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்மளை மாதிரி வாழ்க்கைக்கு எவ்வளோ ஆயிடுச்சு, ஏன் பாஸ்டர் இன்னும் முடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அப்போல்லாம் பார்க்க மாட்டாங்க. 3 நாள் 4 நாள் அவர் பேசுனதை என்ன பண்ணுவாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல மேய்ப்பருடைய போதகத்தை. அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணி விட்டு மன உளைச்சலில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். மன உளைச்சலில் ஒருத்தன் உக்காந்துருக்கிறான். அப்படி இருக்கும்போது நல்ல கவனிங்க, அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது எதுவும் கிடைக்கவில்லையே என்று அவன் ஏங்கி இருக்கும்போது ஆண்டவர் மனதில் ஒரு எண்ணம், என்னை நம்பி இருப்பவர்களுக்கு கொண்டு போக ஒன்றும் இல்லையே என்று இருக்கிறானே. ஆண்டவரோ, அப்பா இவ்வளோ நேரம் உன் படகை எனக்காக கொடுத்த, இவ்வளோ நேரம் உன் படகை எனக்காக நீ பயன்படுத்த தந்த, உனக்கு நான் ஈடு செய்ய விரும்புகிறேன். எனக்காக கொஞ்ச நேரம் நீ படகை கொடுத்த, உண்மையில் உனக்கு ஏமாற்றம், மன உளைச்சல், ஆனாலும் உன் படகை எனக்காக நீ பயன்படுத்த கொடுத்தபடினால உனக்கு நான் ஈடு செய்கிறேன். நான் உனக்கு என்ன செய்வேன், ஈடு செய்வேன். என்ன பண்ணு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போ, வலையை போடு என்றார். இவன் படகும் நிறைஞ்சது, கூட்டாளியுடைய படகும் நிறைஞ்சது. உண்மையில் யார் படகு நிறைஞ்சிருக்கணும், இவன் படகு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கணும், நிறைஞ்சிருக்கணும். ஆனால் என் ஆண்டவர் ஈடு செய்யும் போது பல மடங்கு ஈடு செய்கிறார். உண்மையிலே இல்லை, அவன் எம்டி, ஏமாற்றம். ஆனால் இல்லாததை இருப்பதை போல செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்படி ஒன்றுமே கிடைக்கல, அரசாங்கம் கூட இழப்பீடு கொடுத்துருக்காது. எனக்கு வருமானமே இல்லை, தொழிலில் ஒன்றுமே இல்லை, மீன் கிடைக்கல அப்படின்னா அரசாங்கம் கூட இழப்பீடு கொடுத்துருக்காது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் படகை கொடுத்தப்பா 2 படகுகள் நிரம்ப கர்த்தர் ஈடு செய்தார். ஏனோக்கு 60 வயதில் இந்த ஆண்டவரை புரிந்து கொண்டான். 300 வருஷங்கள் அவரோடு கூட ஏனோக்கு நடக்கிறான். 360 வருடம் ஆனபோது அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். பக்தியாக இருந்த அந்த வீட்டில் ஒரு மகன். 360 என்பது இளமை. அந்த நாட்களில் 360 என்பது, இப்போ நம்ம நாட்களில் இளமைன்றது எது, 30 தாண்டதுக்குள்ளேயே கிளவி மாதிரி ஆகிடுது, என்னால் முடியலன்னு சொல்கிறோமே. ஆனால் அப்போ இளமை எது, 360 வருஷம் இளமை. ஏனென்றால் அந்த நாட்களே பார்க்கும்போது 900 வருஷம் வாழ்ந்தவங்களாம் இருக்கிறாங்க.
அந்த நாட்களில் 900 வருஷம் வாழ்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் மரித்து போகிறான். ஈடு செய்கிற தேவன் குடும்பத்தில் ஒரு மெத்துசலாவை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த மெத்துசலா 969. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? ஏனோக்கு வாழ்ந்ததை விட 2.5 மடங்கு அதிகம் வாழ்வதற்கு கர்த்தர் உலகிலே அதிக நாட்கள் வாழ்ந்த ஒருவனை அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ஈடு செய்யும் போது இழந்ததை மட்டும் தரமாட்டாரு, பல மடங்கு சேர்த்து கொடுப்பார். நீ ஒரு திசையை விட்டாய் அல்லவா, எல்லா திசையும் தருவார். ஒரு படகு உனக்கு இழப்பீடு, 2 படகுகள் நிரம்ப கர்த்தர் ஈடு செய்கிறார். நீர் எங்களை அழைத்தவு எனக்காக செய்ய இருப்பதை காண்பிக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி டாடி. எனக்கு ஒன்றை தாரும், அந்த ஒன்றை உமக்கே நான் தந்து விடுகிறேன். அன்னாள் பொருத்தனை செய்கிறாள். இருந்த ஒன்றை ஆண்டவருக்கென்று கொடுத்தால் எப்படி ஈடு செய்தார்? ஆண்டவர் அன்னாளுக்கு 3 ஆண் மக்களையும் 2 பெண் மக்களையும் கர்த்தர் தந்து 5 மடங்கு ஈடு செய்த தேவன். அதே குறிப்பில் 2வது ஒன்று, இல்லாத சந்ததியை காண்பிக்கிறார். முதலாவது என்ன? இன்னும் 2வது குறிப்பில் தான் பேசுகிறேன். 2வது அழைப்பு, ஆபிரகாமுடைய 2வது அழைப்பில் முதலாவது ஆண்டவர் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி காண்பிக்கும் போது, முதலாவது இல்லாத இடத்தை இருப்பதை போல சொல்லுகிறார். 2வது இல்லாத சந்ததியை கர்த்தர் காண்பிக்கிறார். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 15, 16. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ இதை உன்னாலே எண்ண முடிந்தால் தூசியை எண்ணவே முடியாது. இல்லாத இடத்தை இருப்பதை போல சொன்னவர், இவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை, ஆனால் இல்லாத ஒரு சந்ததியை அவனுக்கு முன்பாக கர்த்தர் காண்பிக்கிறார். இல்லாத இடம், இல்லாத சந்ததி, 2ஐயும் கர்த்தர் காண்பிக்கிறார். எதற்காக காண்பிக்கிறார்? உன்னை இதுவரைக்கும் மாமா, அங்கிள் என்று கூப்பிடுவதற்கு ஒரு லோத் இருந்தான். அவன் உன்னை விட்டு பிரிந்து போக செய்து விட்டாய். இப்போது உன்னை கூப்பிட சின்ன வயதிலே ஒருவரும் இல்லை. உன்னை நான் ஈடு செய்வேன். எப்படி? உன்னை அப்பா பிதாவே என்று அழைப்பதற்கு எண்ணி முடியாத சந்ததியை, இல்லாத ஒன்றை உனக்காக நான் தருவேன். அல்லேலூயா. நீ உன் ஜனத்தை விடு என்று சொல்லி சொன்னார். ஆபிரகாமே, நீ உன்னுடைய ஜனத்தை விட்டு வந்தாய். விட்டு வந்ததினாலே எண்ணி முடியாத எண்ணிக்கை பெருக்குடைய ஒரு ஜனத்தை உனக்கு நான் தர இருக்கிறேன். கர்த்தர் ஈடு செய்கிறார். ஏசாயா 53 அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 53 அதிகாரம் 8வது வசனம். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். நல்ல கவனிங்க. சிலுவையில் தொங்குகிற இயேசு அவர் தன்னந்தனியாக தொங்குகிறார். சீஷர்களிலே ஒருவரும் இல்லை. எல்லாரும் அவரை அனாதை போல விட்டு ஓடிவிட்டார்கள். இவர் அனாதை என்று எல்லாரும் சொல்லக்கூடிய நிலையிலே தொங்கினார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வம்சத்தை யாரால் எண்ணி முடியும்? அப்பொழுது இல்லை. ஆனால்
வர இருக்கும் வம்சத்தை அன்றிலிருந்து இன்று வரை கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் வரை அந்த வம்சத்திலே ஆட்கள் பிறந்து கொண்டே இருப்பார்கள். எத்தனை சட்டம் வந்தாலும் அதை தடுக்க முடியாது, வந்து கொண்டே இருப்பார்கள். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஈடு செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அந்த ரெண்டாவது காரியத்தில் ஆபிரகாமுடைய அழைப்பில் ரெண்டாவது குறிப்பு ஆண்டவர் எதற்காக அழைக்கிறார்? ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனம். முதலாவது இல்லாத இடத்தை இருப்பதை போல சொல்லுகிறார், அதிலே சப்குறிப்பு இல்லாத சந்ததியை காண்பிக்கிறார். இப்போ ரெண்டாவது ஆண்டவர் என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி காண்பிக்க கர்த்தர் அழைக்கிறார். ஆதியாகமம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். இவ்வண்ணமாய். ரெண்டாவது எதுக்கு தெரியுமா அழைக்கிறாரு? பிரதிபலன் கொடுப்பதற்காக. முதலாவது இல்லாத இடத்தை கொடுக்கிறார், ரெண்டாவது பிரதிபலன் கொடுக்க அழைக்கிறார். இந்த முறை அவனை பார்க்க அழைக்கும் போது எதற்காக அழைத்தார்? ஆபிரகாமை அழைத்து இப்போ என்ன சொல்றாரு? வானத்து நட்சத்திரங்களை பார்த்து எண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நட்சத்திரம் எப்படி இருக்கிறதோ அதை போல உன்னுடைய சந்ததி என்ன பண்ணும்? இருக்கும் என்று அவனுக்காக செய்ய போவதை என் ஆண்டவர் காண்பிக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது யுத்தம் செய்து விரோதிகளை தோற்கடித்து பெரிய சொத்துக்களோடு கூட வருகிறான். ஆனால் அது அவனுக்கு உரியது அல்ல, சோதோமின் ராஜாவுக்குரியது. வேண்டுமானால் எடுத்து வந்திருக்கலாம். அப்படியே ராஜாவிடம் கொடுத்த போது ராஜா ஒரு ஆஃபர் கொடுக்கிறான். என்ன ஆஃபர் கொடுக்கிறான்? ஆபிரகாமே, உன்னால் தான் எனக்கு எல்லாம் கிடைத்தது, என்ன வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ நீ எடுத்துக்கொள் என்று சொல்லி ராஜா சொல்லுகிறான். அந்த ஆஃபரை ஆபிரகாம் ரிஜெக்ட் பண்ணுகிறான். ராஜா கொடுக்கிற ஆஃபரை ஆபிரகாம் என்ன பண்ணுகிறான்? ரிஜெக்ட் பண்ணுகிறான். எதற்காக மறுத்தான்? பின்பு ஒரு நாள், இப்போது சந்தோஷத்தில் நீ சொல்கிறாய் எவ்வளோ வேண்டாலும் எடுத்துக்கோ ராஜாவே, இப்போ நீ சந்தோஷத்தில் சொல்லுகிறாய். ஆனால் ஒரு நாள் நான் கொடுத்ததினாலே தான் இவர் வளர்ந்தார், பெரியவனானார் என்று நீ சொல்லுவாய். என்னுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் என்னை பெரியவனாக்க வேண்டும், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். மனிதன் என்னை ஆசீர்வதித்தான் சொல்ல என்னுடைய வாழ்க்கையில் இடம் இருக்க கூடாது. அல்லேலூயா. ஆகவே உன்னுடைய பெஸ்ட் ஆஃபரை நான் மறுக்கிறேன். என்னுடைய பெஸ்ட் ஆஃபரை நான் மறுக்கிறேன். இது முடிந்த அடுத்த அதிகாரத்தில் வாசிங்க, 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். நல்ல கவனிங்க. துவக்கும் போது இந்த 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் துவக்கும் போது ராஜாவின் ஆஃபரை நீ தள்ளினாய், நான் உனக்கு பலன் கொடுப்பேன். மகிமையின் தேவனாக வெளிப்பட்டவர் இப்பொழுது என்னுடைய பிரதிபலனாக அவர் வெளிப்படுகிறார். நானே சொல்றார், நானே உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ரெண்டாவது முறை அழைத்தாரே, வானத்தை பார்க்க சொல்லுகிறாரே, எதற்கு? கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவர் பிள்ளையை அவருக்காக எதையாகிலும் விட்டிருந்தால், எதையாகிலும் துறந்து இருந்தால், இது எனக்கு அவசியமில்லை என்று ஒதுக்கி இருந்தால், அவர் நாமத்தின் நிமித்தம் இழந்தவைகளுக்கு ஈடு செய்ய அவராலே முடியும். அவர் நாமத்தின் நிமித்தம் இழந்திருந்தால்
ரிவார்டு கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அவர் நாமத்தின் நிமித்தம் எதையாவது நீங்க இழந்திருந்தால் உங்களுக்கு கர்த்தர் ரிவார்டு கொடுக்க விரும்புகிறார். நீர் எங்களுக்கு இழப்பீடு தருகிறீர், எங்களுக்கு பிரதிபலனும் கர்த்தர் தருகிறீர். அல்லேலூயா. இந்த நாளிலே அதை காண எங்கள் மனக்கண்களை கர்த்தர் பிரகாசமாக்குவீராக. நானே சொல்றாரு, நானே உனக்கு பிரதிபலன் என்று சொன்னவுடன் கர்த்தர் அவனை பார்க்க சொல்லுகிறார். அதற்கு முன்பு ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு சுதந்திரம் இல்லை, என் வேலைக்காரன் எலியேசார் அவன் என்னுடைய சுதந்திரவாளி ஆகட்டும், எனக்கு சுதந்திரவாளி இல்லை, எனக்கு இது இல்லை என்று சொல்லும்போது அதற்கு முன்பு ஆண்டவர் சொல்லிவிட்டார், நானே என்று சொல்லிவிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதத்தில் வருகிற முதல் நானே, ஐ ஆம், இங்கே தான் வருகிறது. நானே என்கிற முதல் வார்த்தை வேதாகமத்தில் இங்கே தான் என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. ஆண்டவர் பல இடத்துல நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறார். ஆனால் முதல் முறையாக ஆபிரகாமுக்கு இந்த இடத்துல சொல்லுகிறார். ஏன்? அவன் தன் மனதிலே சொல்லி கொண்டிருந்தான், நான் இதற்கு உரியவன் அல்ல, நான் இதற்கு உரியவன் அல்ல, இது என்னிலே நடக்காது என்று சொல்லி கொண்டிருந்த போது மனதை அறிந்த தேவன் அவன் சொல்வதற்கு முன்பு அவனை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே நானே உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமாயிருக்கிறேன். உள்ளத்தில் இப்போ உட்காந்துட்டு நீங்களும் நினைப்பீங்க, உள்ளத்தில் எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு நடக்காது என பேசுகிற நபராய் இருந்தால் அறிந்த உங்கள் மனதை அறிந்த தேவன் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் உனக்கு, அவர் சொல்றார், நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு அது புரியவில்லை. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா அதற்காகத்தான் ஊர் என்கிற தேசத்திலிருந்து இங்கே நான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா என்று சொன்னபோது, இதெல்லாம் சொல்லுகிறீர் சரிதான் ஆண்டவரே, ஆனால் எத்தனை வருஷம் ஆச்சு இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலையே. நீ சொல்லுகிறீர் எல்லாம் சரிதான், ஆனால் எத்தனை வருஷம் ஆச்சு இது வரைக்கும் இன்னும் நடக்கலையே என்று சொல்லும்போது ஆதியாகமம் 15 அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்குட்டியையும் 3 வயது 3 வயது ஆட்டுக்கடாவையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சியையும் ஒரு புறா குஞ்சியும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். என்னிடத்தில் கொண்டு வா என்றார். நல்ல ஆபிரகாம் கேட்கிறான், நீர் அதை செய்வீர் என்று எதினால் அறிவேன், நான் அறிந்து கொள்ள எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும் என்று சொன்னபோது கர்த்தர் அவனுக்கு பின்னால் சொல்லுகிற காரியத்தில் பிரதிபலனை சொல்லுகிறார். ஆபிரகாமே இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி கவலைப்படாத, சொல்லும்போதே ஆரம்பித்து விட்டார், பயப்படாதே, அது நிச்சயமாக என்ன பண்ணும், நடக்கும். பலி செலுத்த சொல்லுகிறார். பலி செலுத்தி முடித்த உடனே ஆண்டவர் அவன் கண்களை திறந்து அவன் சந்ததியிலே ஒவ்வொன்றும் நடக்கிற கால அட்டவணையை கர்த்தர் கொடுக்கிறார். 400 ஆண்டுகள் எகிப்திலே இருப்பார்கள் என்று கர்த்தர் ஒரு நேர அட்டவணை கொடுக்கிறார். 4வது தலைமுறையில் அவர்கள் வெளியே வருவார்கள் என்று சொல்லி ஒரு நேர அட்டவணையும் ஆண்டவர் கொடுக்கிறார். வெறும் கையாய் போனவர்கள் கைவீசி கொண்டு அவர்கள் வரமாட்டார்கள், மிகுந்த ஆஸ்திகளோடு அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப வருவார்கள் என்று அவன் காண்பதற்கு இல்லாததை கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. நீ அத்தனையும் துறந்தா எனக்காக, ஆபிரகாமே உனக்கு பிரதிபலன் கொடுக்கிறேன், உலகம் உனக்கு கொடுத்தது வேண்டாம் என்று நீ சொன்னாய், உனக்கு பிரதிபலனை நான் கொடுக்கிறேன், பிரதிபலனை கொடுக்கிற ஒரு கர்த்தர் நமக்கும் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி என்று கேட்கிறாயா, இந்த தேதியை நீ குறித்துக்கொள், இந்த தேதியை நீ குறித்துக்கொள். 400 ஆண்டு வைத்தவர் எனக்கும் 400 ஆண்டு வச்சிருப்பார்னு நினைக்காதீங்க. ஆபிரகாமுக்கு 400 ஆண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால அட்டவணையை சூழ்நிலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
பிரதிபலன் கொடுப்பதற்கு. இந்த நாளிலே நீர் என்னை கூப்பிடுவீராக, கால அளவை பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. பயப்படாதே என்ற வேதத்தில் எத்தனையோ முறை வருகிறது. ஆனால் முதலாவது முறை இந்த வசனத்தில் தான் வருகிறது. நான் உனக்கு பிரதிபலன் கொடுக்கிற கர்த்தர். ஆதியாகமம் 15 அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். ஆபிரகாமே, நான் உனக்கு எப்படி பிரதிபலன் தருவேன்? நீ இல்லை என்கிறாய், என்னால் இப்படி ஆக முடியாது என்று நினைக்கிறாயே. கர்த்தர் உனக்கு பிரதிபலனாய் இருக்கும்போது ஆக முடியாதது என்பதை நடத்தி காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் வேலைக்காரனை அப்படியாக்கும். இல்லப்பா, முடியாது என்பதை நான் நடத்தி காண்பிப்பேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த நாளிலே கரங்களிலே, நம்முடைய காதுகளிலே அந்த சத்தம் தெளிவாய் கேட்பதாக. ஒருவேளை நம்ம மனதில் நினச்சிருக்கிறோம், இத்தனை வருஷம் கடந்து போயிடுச்சு, இனி என்னிலே நடக்க வாய்ப்பில்லை, என் குடும்பத்தில் நடக்க வாய்ப்பில்லை, இது முடியாது, என்னால் இது நடக்காது, எனக்கு இருக்கிற சூழ்நிலையிலே ஒரு நாளும் இது நடக்காது என்று நினைத்து இந்த காலை வேளை வந்திருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உனக்கு பிரதிபலன் கொடுப்பேன். முடியாது என நினைத்ததை நடத்தி காட்டுவார். எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். எரேமியா 1வது அதிகாரம் 18வது வசனம். இதோ தேசம் அனைத்திற்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமாக்கினேன். முடியாது என்று சொன்னபோது கர்த்தர் அவன் கண்களை திறந்து பார்க்க வைக்கிறார். அப்பா, இன்றைய தினம் நான் உன்னை அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ ஒன்றுமில்லை, என்னால் எதுவும் ஆகாது என்று நீ நினைக்கிறாய். உன்னை ஒரு பட்டணம் போல, உன்னை உறுதியான மதில் போல இன்று நான் உன்னை ஆக்கினேன் என்று சொன்னவர் இந்த நாளிலே அவர் சமூகம் வந்திருக்கிற நம்மை பார்த்து, எந்தெந்த நிலைகளிலே நீர் என்னை ஆக்க விரும்புகிறீரோ அதை எனக்கு செய்வீராக. எசேக்கியாவை பார்த்து பேசுகிறார். பலமுறை அவனை எழுப்பி நிறுத்த வேண்டிய அவசியம் வந்தது. எசேக்கியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். உன் நெற்றியை வச்சிர கல்லை போலாக்கினேன். போதும் எசேக்கியாவே, நான் உன்னை வச்சிர கல்லை போல் ஆக்குவேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13லிருந்து 16 வரைக்கும் நீங்கள் வாசித்து வீட்டில் போய் பாருங்க. ஒருவருக்கும் தெரியாது, ஒருவரும் காண்பிக்க முடியாததை நான் உன்னுடைய பிரதிபலனாய் இருக்கும் பொழுது இப்பொழுது பார்க்க வைக்கிறேன் என்று சொல்லி அவன் கண்களை திறந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நட்சத்திரத்தை பார்க்கிறாயே, இதை போல் உன் சந்ததி வரும் என்று சொல்ல வைத்தார். 400 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும்? எவரும் அதை காண்பிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு அதை காண்பிக்கிறார். ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட நினைத்தான், தாவீதிற்கு அதை அனுமதிக்கவில்லை. ஆனால் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 7:19. கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. தாவீதின் விருப்பத்திற்கு பிரதிபலன் கொடுக்க விரும்பின தேவன் எதை காண்பித்தார்? என் வீட்டை குறித்து வெகு தூரமாய்
வெகு காலமாய் நடக்க இருக்கும் காரியங்களை நீர் எனக்கு காண்பித்தீரே. ஆபிரகாமே, ஒரு நாள் நான் உனக்கு சொன்னேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் எல்லா பக்கமும் பார், எழுந்து நடந்து நட என்று சொன்னது மட்டுமல்ல, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நீ நடந்து திரிந்து அது எல்லாவற்றிற்கும் ஒரு அடையாளம் போடு, அதை உனக்கு தருவேன் என்று சொல்லி சொன்னார். ஆதியாகமம் 15:21 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஆதியாகமம் 15:21. எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். நல்ல கவனிங்க. அப்பா, நீ போய் நடந்து நடந்து எல்லை போடுகிற வரைக்கும் நான் பார்த்துருக்க மாட்டேன். இப்பொழுதே அதை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுத்து விட்டேன். இன்னும் அது வரவே இல்லை, இன்னும் இடமே இல்லை. கைவர்த்தி, ஆண்டவரே, எங்களுக்கு பிரதிபலன் கொடுக்க வாக்கு பண்ணினவரே, என்றைக்கோ இல்லை, இன்றைக்கே உம்முடைய சமூகம் உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோமே ஆண்டவரே, இன்றைக்கே நாங்கள் அதை சுதந்திரிக்க செய்ய நீர் உதவி செய்யும். நீர் வாக்கு பண்ணினதை எனக்கு காண்பிக்க முடியும். இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். 2 காரியம் பார்த்தா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில். நான் 2 காரியம் முழுமையாக முடிக்கல, நேரம் அதிகமாயிட்டு. முதலாவது, தெரிந்து கொள்கிறார், தனிப்பட்ட அழைப்பு. 2வது, ஆண்டவர் வெளியே வர சொல்லுகிறார். ஏன் வெளியே வர சொல்லுகிறார்? நான் உனக்கு செய்ய போவதை உனக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். என்னால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் என்பதை நான் உனக்கு செய்ய விரும்புகிறேன். அதில் முதல் குறிப்பு, இல்லாத இடத்தை கர்த்தர் காண்பிக்கிறார், இல்லாத சந்ததியை கர்த்தர் காண்பிக்கிறார். 2வது, ஆண்டவர் எதற்காக அழைக்கிறார்? என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்போது, உனக்கு நான் பிரதிபலன் கொடுக்க விரும்புகிறேன். நீ இல்லைன்னு நினைக்கிற, முடியாது, நடக்காதுன்னு நினைக்கிற, ஆனால் எனக்காக நீ எதை இழந்தையோ அதை உனக்கு நான் ஈடு செய்ய விரும்புகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் எது நீ இழந்தாயோ அதற்கு பல மடங்கு நான் ஈடு செய்ய விரும்புகிறேன். அந்த தேவன் இன்றைக்கு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்வார். ஆபிரகாமுக்கு செய்தவர் நமக்கும் செய்ய விரும்பிதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுப்போம். எல்லாரும் முழங்காற்படிட்டு தேவ முகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாருக்கும் தகப்பனானான் ஆபிரகாம். அந்த தகப்பனாகி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவரால் என்ன செய்ய முடியும்? 3 வித அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில். முதல் அழைப்பு, தெரிந்து கொள்கிறார், தனிப்பட்ட அழைப்பு, ஒருவனாய் இருக்கையில். 2வது, வெளியே வர அழைக்கிறார். ஏன் வெளியே வர அழைக்கிறார்? ஆபிரகாமே, நான் செய்ய இருப்பதை உன் கண்கள் பார்க்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்னால் என்ன செய்ய முடியும்? இல்லாத இடத்தை இருப்பதை போல நான் உனக்கு காண்பிக்கிறேன், இல்லாத சந்ததியை நான் உனக்கு காண்பிக்கிறேன். 2வது, ஏன் அழைக்கிறார்? உனக்கு நான் பிரதிபலன் கொடுக்கிறேன். வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருக்கும். பெஸ்ட் ஆஃபர் ராஜா கொடுக்குறான். அந்த ஆஃபரை ஆபிரகாம் ரிஜெக்ட் பண்ணுகிறான். மனுஷன் என்னை உயர்த்தி நான் சொல்லக்கூடாது, என் ஆண்டவர் தான் என்னை உயர்த்தணும், என் ஆண்டவர் தான் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அவருடைய நாமத்தின் நிமித்தம் ராஜா கொடுத்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணான். கர்த்தர் பல மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் எதை நீங்கள் இழக்கிறீங்களோ அதை கர்த்தர் பல மடங்கு உங்களுக்கு திருப்பி தருவார். நிச்சயமாய் தருவார், நிச்சயமாய் கர்த்தர் தருவார். அந்த தேவனுக்கு நம் வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு, எங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த 3 அழைப்புகளில் 2 அழைப்புகளுடைய அப்பா சில சாராம்சங்களை இன்றைக்கு எங்களோடு கூட பேசி நம்முடைய தயவுக்காக நன்றி. ஆண்டவரை தெரிந்து கொண்டு அழைக்கிறீர், ஒருவனாய் இருக்கையில் தனிப்பட்ட விதத்தில் அழைக்கிறீர், எங்களை அழைத்திருக்கிறீர். 2வது, ஆண்டவரை கூடாரத்தை விட்டு ஆபிரகாமை வெளியே வர அழைக்கிறீர். என்னால் உனக்கு என்ன செய்ய முடியும் என்பதை உன் கண்கள் பார்க்க நான் உன்னை வெளியே அழைக்கிறேன். இல்லாத இடத்தை கர்த்தர் காண்பிக்கிறார், இல்லாத சந்ததியை கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, பிரதிபலன் கொடுக்கிறேன் என்று சொல்லி காண்பிக்கிறார்.
எங்களுக்கும் நீ செய்ய வல்லவர். நீ செய்ய போவதற்காக நன்றி சொல்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் வசனத்தால் கர்த்தர் இடைகட்டும். இந்த வாரம் முழுவதும் அனுபவமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.